ஆனந்தி மாதிரி ஒரு மருமக கிடைக்க லலிதா கொடுத்து வச்சிருக்கணுமுங்க. மாமா கூட இல்லையேன்னு வருத்தப்படும் ஆனந்திக்கு, உங்க மாமா கூட இல்லையேன்னு நாம எல்லாருக்கும் வருத்தம் தாம்மா. உனக்கும் அன்புக்கும் உங்க மாமாவே மகனா வந்து பிறப்பாருன்னு ஆனந்திக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க லலிதா. அன்பு, ஆனந்தி, லலிதா, யாழினி 4 பேரையும் நிக்க வச்சு, நீங்க 4 பேரும் ஒண்ணா நில்லுங்க. உங்கள ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்ல, குடும்பத்துல எல்லாரும் இருக்கணும்ல. ஆனா நம்ம கூட இன்னொருத்தர் இல்லையேன்னு ஆனந்தி சொல்ல, இத கேட்ட லலிதா, நம்ம எல்லாரும் தான் இங்க இருக்கமேம்மா, வேற யாரும்மா கூட இல்லைன்னு கேட்குறாங்க. மாமா கூட இல்லையே அவர் இருந்தா தானே நம்மளுக்கும் சந்தோஷம்னு சொல்லி ஆனந்தி ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. இத கேட்ட லலிதா, ச்சே, இப்படி ஒருத்தியவா நம்ம வெறுத்தோம். இவள போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி திட்டிட்டமேன்னு வருத்தப்பட லலிதா, ஆனந்திட்ட போய் மன்னிப்பு கேட்டு கட்டி அணைக்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணுமா? நீ என் வீட்டுக்கு எப்போ வரியோ அப்பதான் என் வீடு சந்தோஷமா இருக்கும். கூடிய சீக்கிரம் உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி முடிக்கணும். உங்க அம்மா அப்பாட்டையும் சீக்கிரம் உன்னை வந்து பொண்ணு கேட்கணும்னு லலிதா சொல்ல, எங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சதும் நானே எங்களோட காதலை பத்தி எங்க அப்பா அம்மாட்ட சொல்றேன். அதுக்கு பின்னாடி நீங்க வந்து பொண்ணு கேளுங்கன்னு ஆனந்தியும் லலிதாட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மகேஷையும் ஆனந்தியும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும்னு வார்டனம்மா பிடிவாதமா இருக்காங்க. வார்டனம்மாவை பார்த்து மகேஷ், உங்க கூட நான் இருக்கும்போது எல்லாமே எனக்கு தாய் உணர்வு வருதுன்னு சொல்ல, இதை கேட்ட வார்டனம்மா கண்கலங்குறாங்க. மகேஷையும் ஆனந்தையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் வார்டனம்மாவோட பிளானை தெரிஞ்சுக்கிட்ட மித்ரா, இந்த பிளானை உடைச்சு மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனியா ஒரு பிளான் பண்றாங்க.